அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனா யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கை இப்போ மார்ச் 15 பார்த்தீங்கன்னா 2025 to 26 நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுக்கு முதல் நாள் தான் நம்ம தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருப்பாங்க தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். ஸோ அதை அடுத்து இப்போ வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ வேளாண் நிதிநிலை அறிக்கை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எத்தனையாவது ஆண்டாக தாக்கல் செய்யப்படுது அப்படின்னா 5வது ஆண்டாக. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கையோட சேர்த்து தான் வேளாண் துறைக்கும் பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. ஆனால் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட் தாக்கல் செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்த வருஷம் 5வது வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த பட்ஜெட்ல என்னென்னலாம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செஞ்சாங்க இல்லையா நிதிநிலை அறிக்கை, தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை, அதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் யூடியூப்ல. செக் பண்ணல அப்படின்னா நம்ம சேனல்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை உழவர் நல மையங்கள் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்று வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1000. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 1000 உழவர் நல சேவை மையங்களானது அமைக்கப்படும் சொல்லிட்டு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ வேளாண் நிதிநிலை அறிக்கை 5வது ஆண்டாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. யார் இதை தாக்கல் செஞ்சிருக்கா? வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தான் தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த வேளாண் துறைக்கான பட்ஜெட் ஒரு 10,000 கோடி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் தாக்கல் செஞ்சதை விட இப்போ வேளாண் துறைக்குன்னு பட்ஜெட்டுங்கிறது 10,000 கோடி அதிகரிச்சிருக்கு. அதாவது 2025 to 26 பாத்தீங்கன்னா 45,661 கோடியாக தாக்கல் செஞ்சிருக்காங்க. வேளாண் நிதிநிலை அறிக்கையோட பட்ஜெட் மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 45,661 கோடி. ஸோ ஃபர்ஸ்ட் தாக்கல் செஞ்ச வேளாண் நிதிநிலை அறிக்கையோட இது ஒப்பிடும்போது 10,000 கோடி நிதியானது அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய நிதியாண்டு, இப்போ தற்போதைய நிதியாண்டுல பாத்தீங்கன்னா வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கு 42,282 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மொத்த சாகுபடி பரப்பு, இப்போ அந்த அமௌண்ட் அதாவது வேளாண் நிதி ஒதுக்கீடு மட்டும் அதிகரிக்கல, வேளாண் சாகுபடி பரப்புமே அதிகரிச்சிருக்கு. ஸோ இப்போ 2019 to 2020 பார்த்தீங்கன்னா இந்த சாகுபடி பரப்பானது 146.77 லட்சம் ஏக்கரா இருந்தது. 2023-24 இந்த பரப்பானது சாகுபடி பரப்பானது 151 லட்சம் ஏக்கராக சாகுபடி பரப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கு வருவோம். இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில என்ன ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க, என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, நம்ம நாட்டில் வர நிதியாண்டுல விவசாயிகளுடைய நலனுக்காக அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குறது, அவங்களுக்கு இடுபொருட்கள் வழங்குறதுக்காக 1000 உழவர் நல சேவை மையங்களானது நம்ம தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த உழவர் நல சேவை மையங்கள் எதுக்காகனா, இந்த விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், உரங்கள், இந்த மாதிரி இடுபொருட்கள் வழங்குறது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதுக்கான ஆலோசனைகள் வழங்குறது, பூச்சி இல்லைன்னா நோயினால பாதிக்கப்பட்ட தாவரங்களை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான தேவையான ஆலோசனைகளை வழங்குறது, இது போன்று உழவர்களுடைய தேவைக்காக ஆலோசனைகள் வழங்குறதுக்காக அவங்களுடைய நலனுக்காக தான் இந்த சேவை மையங்கள், உழவர் நல சேவை மையங்கள் 1000 மையங்கள் அமைக்கப்படும் வர நிதியாண்டுல அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதுல ஒவ்வொரு மையமும் பாத்தீங்கன்னா 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் உள்ள மதிப்புல அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் மதிப்பு வரைக்கும் அதை அமைப்பாங்க. அதுக்கு மானியமும் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. எவ்வளவு மானியம்னா 30% மானியமானது வழங்கப்படும். அதாவது 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கிறதுக்கு தமிழக அரசினால மானியம் வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கிறதுக்காக பட்ஜெட்ல 42 கோடி நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது கேள்வி, மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் எத்தனை கோடியில் செயல்படுத்தப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 22.8 கோடி. ஸோ மலைவாழ் பகுதியில் இருக்காங்க இல்லையா உழவர்கள், அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக 22.8 கோடியில மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு வேளாண் நிதிநிலை அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ டெல்டா அல்லாத மாவட்டங்கள், டெல்டா மாவட்டம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஆறுகள் பார்த்தீங்கன்னா கடல்ல கடைசியா போய் கலக்கும்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ கடல்ல கலக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆறுகள் பிரியும், கிளை ஆறுகளாக பிரியும். ஸோ ஒரு ஆறு இருக்கு, இந்த ஆறுலேருந்து கிளை ஆறுகளாக இப்போ பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல முக்கோண வடிவில் ஒரு நிலப்பகுதி உருவாக்குது இல்லையா, அந்த ஆறுகள் பிரிகிற இடத்துல ஒரு முக்கோண வடிவில் நிலப்பகுதி உருவாக்குது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெல்டா பகுதி
உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ டெல்டா அல்லாத மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிறப்பு தொகுப்புல என்ன இருக்கும் அப்படின்னா நெல் இயந்திர நடவு மையம், அப்புறம் தரமான சான்று பெற்ற விதைகள், இந்த மாதிரி இவற்றை அடங்கிய சிறப்பு தொகுப்பானது வழங்கப்படும். அதுக்கு பட்ஜெட்ல 102 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, அதாவது 29 மாவட்டங்கள், டெல்டா அல்லாத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 29 மாவட்டங்கள்ல சராசரியா 34 லட்சம் ஏக்கர்ல நெல் சாகுபடியானது மேற்கொள்ளப்படுது. ஸோ இதை வந்து அதிகப்படுத்தணும், நெல் சாகுபடியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக இந்த சிறப்பு தொகுப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 102 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் டெல்டா மாவட்டங்கள்ல நெல் இயந்திர நடவு மானியம், அப்புறம் தரமான சான்று பெற்ற விதைகளை வழங்குறதுக்காக சிறப்பு தொகுப்பு வந்து 8 கோடி சிறப்பு தொகுப்பு வழங்குறதுக்கு 8 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பட்ஜெட்ல. அடுத்து மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டமானது செயல்படுத்தப்படும். எவ்வளவு கோடியில் அப்படின்னா 22.80 கோடியில. ஸோ குறுதானிய சாகுபடி, மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து குறுதானிய சாகுபடி செய்யறதுக்காக, அவங்களுக்கு வந்து இடுபொருட்கள் வழங்குறதுக்காக, நெக்ஸ்ட் காய்கறி பயிர்கள் விளைவிக்கிறாங்களே அதோட பரப்புகளை விரிவாக்கம் செய்யறது, ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்கிறது, இது போன்றவற்றிற்காக 22.80 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம் என்னன்னா மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம். அடுத்த தேர்ட் கொஸ்டின், உழவரை தேடி வேளாண் துறை திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஓராண்டுக்குள். இப்போ உழவரை தேடி வேளாண் துறை திட்டம், இப்போ எப்படி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா தொற்றா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருது. அந்த மாதிரி இது உழவரை தேடி திட்டம், உழவரை தேடி வேளாண் துறை திட்டம். வேளாண் துறை இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாடு வேளாண் துறை, அவங்க ஒரு மாசத்துக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட கிராமங்களுக்கு போய் அங்கே மக்களுடைய ஆலோசனைகள், மக்களுக்கு வந்து திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனைகள் வழங்குறது, என்னென்ன டெக்னாலஜி இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் வேளாண் துறையில, அது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குறதுக்காக வேளாண் துறையானது உழவர்களை தேடி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது 1 வருஷத்துக்குள்ள இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ உழவரை தேடி வேளாண் துறை, வேளாண் துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகள், வேளாண் துறையின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து துறை அலுவலர்களும் மாதம் 2 தடவை பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட கிராமங்களுக்கு சென்று முகாம் நடத்துவாங்க. ஸோ அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா கால்நடை, கூட்டுறவு, வேளாண் அறிவியல் நிலை விஞ்ஞானிகளும் இடம்பெறுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு மாசத்துக்கு 2 தடவை முகாம் போறாங்க இல்லையா, அந்த முகாம்ல பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவாங்க. பயிர் இப்போ என்னென்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணா, பயிர் தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கு, திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்தப்படுது விவசாயிகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆலோசனைகளை வழங்குவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 17,116 கிராமங்கள்ல 1 வருஷத்துக்குள்ள இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 4வது கேள்வி, பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு டேஷ் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி 841 கோடி. ஸோ பயிர் காப்பீட்டு திட்டம், இப்போ திடீர்னு அதிகமான மழை வருது, வெள்ளம் வருது, இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் காரணமாக விளைச்சல் இல்லாமல் போகுது, இல்லைன்னா பயிர் சேதமடைஞ்சிருது இல்லையா. ஸோ அந்த டைம்ல விவசாயிகளுக்கு வந்து விளைபொருட்கள் கிடைக்காது. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடானது தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு 841 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பட்ஜெட்ல இந்த வர நிதியாண்டுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சந்தன மரம், அப்புறம் செம்மரங்களை வந்து அதிகாரப்பூர்வமாக வீட்டிலே சொந்தமாக வளர்த்து, இல்லைன்னா ஒரு பண்ணை, ஒரு பெரிய ஒரு தோட்டம் மாதிரி வச்சு அதில் வளர்த்து அதை வந்து விற்பனை செய்யறதுக்காக ஒரு கொள்கை வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கையானது அமைக்கப்படும். ஸோ சந்தன மரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறது, கடத்துறது, அதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து நம்ம சொந்தமாகவே அதிகாரப்பூர்வமாக வளர்த்து அதை விற்பனை செய்யறதுக்காக ஒரு கொள்கை, தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கையானது வெளியிடப்படும். அடுத்து பயிர் காப்பீடு திட்டம் பார்த்தீங்கன்னா வர நிதியாண்டில் 35 ஏக்கர் பரப்புல பயிர்களை காப்பீடு செய்யறதுக்காக 841 கோடி நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த 5வது கேள்வி, 2025 to 26 நிதியாண்டில் எத்தனை உழவர்களுக்கு சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்க மானியம் வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் 1000. ஸோ 2025 to 26 நிதியாண்டு வர நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா உழவர்களுக்கு வந்து சூரிய சக்தி மூலமாக இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் அமைக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. எத்தனை உழவர்களுக்கு இந்த சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்க போறாங்க அப்படின்னா 1000 உழவர்களுக்கு இந்த
பம்பு செட்டுகள் அமைக்கிறதுக்கு மானியமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆதி திராவிடர் பழங்குடியின உழவர்களா இருக்காங்க அப்படின்னா இந்த சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்கிறதுக்கு 70% மானியமானது வழங்கப்படும். மற்ற உழவர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 60% மானியத்துல பம்பு செட்டுகள் சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு செட்டுகளானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது 1000 உழவர்களுக்கு இந்த மானியம். நெக்ஸ்ட், இப்போ கிணறு வசதி இருக்கு, அதே மாதிரி அங்க மின்சார வசதி இருக்கு அப்படின்னா அந்த உழவர்களுக்கு பாத்தீங்கன்னா புதுசா மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்குறதுக்காகவும் ஏற்கனவே பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வச்சிருப்பாங்க இல்லையா அதை மாற்றுறதுக்கும் 1000 உழவர்களுக்கு மானியம் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 50% மானியம், அதிகபட்சமா 15,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு இந்த புதுசா மின் மோட்டார் பம்பு செட்டுகள் அல்லது பழைய பம்பு செட்டுகளை மாற்றுவதற்கான மானியமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மொத்தமா 1.5 கோடி நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பட்ஜெட்ல. அடுத்த 6வது கேள்வி, நடப்பாண்டில் எத்தனை கோடி அளவுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 17,000 கோடி. ஸோ இப்போ வர நிதியாண்டு இருக்குல்ல 2025 to 26 நிதியாண்டு, அந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 17,000 கோடி மதிப்பீட்டில் பயிர்க்கடனானது வழங்கப்பட இருக்கு. ஸோ குறுகிய கால கடன் தேவைக்காக உழவர்களுக்கு 17,000 கோடி வரைக்கும் கடன் வழங்குவதற்காக பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய கடன் விவசாயிகளுக்கு தேவைப்படும், அவங்களுடைய விதை விதிக்கிறது, அவங்களுடைய தொழிலை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக கடன் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக குறுகிய கால கடன் தேவைக்காக விவசாயிகளுக்காக கடன் வழங்குறதுக்கு 17,000 கோடி பட்ஜெட்ல ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேளாண் சார்ந்த தொழில்கள், கால்நடை வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, தேனீ வளர்க்குறது, இந்த மாதிரி வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உழவர்களுக்கு குறுகிய கால கடன் தேவைக்காக 3,000 கோடி அளவுக்கு மூலதன கடனானது வழங்கப்படும். ஸோ விவசாயிகளுக்கு எவ்வளோ 17,000 கோடி கடன் வழங்குறதுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த கால்நடை வளர்க்குறது, வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,000 கோடி மூலதன கடனானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க, ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதுக்காக கடன் வழங்குறதுக்கு. அடுத்து 7வது கேள்வி, எந்த மாவட்டத்தை தவிர்த்து பிற மாவட்டங்களில் இயற்கை வேளாண்மை விரிவாக்கத்துக்கான புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை. ஸோ சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள், மொத்தமாக 38 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் சென்னையை தவிர்த்து 37 மாவட்டங்களில் இயற்கை வேளாண்மை விரிவாக்கத்துக்கான புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ இயற்கை வேளாண்மைக்காக ஒரு தேசிய இயக்கமானது 2 வருஷத்துக்கு செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் மேல்நிலை பள்ளிகள் அப்புறம் கல்லூரிகளில் படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், அவங்கள 38,600 மாணவர்கள் உயிர்ம வேளாண் பண்ணைக்கு சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லப்படுவாங்க. இந்த இயற்கை வேளாண்மை தொடர்பாக அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லப்படுவாங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. 8வது கேள்வி, பருத்தி சாகுபடி திட்டம் எந்த ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2021 to 22 பருத்தி சாகுபடி திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ பருத்தி உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக, அதோடைய சாகுபடி பரப்பை அதிகப்படுத்துவதற்காக இந்த பருத்தி சாகுபடி திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ கவனிங்க, இப்போ தரமான விதைகளை கொள்முதல் செய்யறதுக்காக திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளவு கோடியில அப்படின்னா 250 கோடியில தரமான விதைகளை கொள்முதல் செய்யறதுக்காக திட்டம். ஏன்னா தரமான விதை இருந்தாதான் அந்த விதை முளைச்சு விளைபொருட்கள் அதிகமாக கிடைக்கும், விவசாயிகள் லாபம் பெற முடியும். ஸோ அதனால விவசாயிகளுக்கு தரமான சான்று விதைகளை சரியான காலத்துல வழங்குறதுக்காக ஒரு 7 அரசு விதை சுத்திகரிப்பு நிலையங்களானது புதுசா நிறுவப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க பட்ஜெட்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பருத்தி உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்காக 2021 to 22 பாத்தீங்கன்னா பருத்தி சாகுபடி வரவு திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இது வர நிதியாண்டுலையும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும், தொடர்ந்து செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி, எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 5. ஸோ புவிசார் குறியீடு அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய, இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் தயாரிப்பாங்க, அந்த மாதிரி முக்கியமான பொருட்களுக்கு அதோட தரமும் மிகுந்ததாக இருக்கும், சுவை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தன்மை மிகுந்ததாக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய, விளைவிக்கப்படக்கூடிய தரமான தனித்துவமான பொருளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு. இப்போ வர நிதியாண்டுல ஒரு 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.
அதுக்காக எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடி கிடையாது, லட்சம். 15 லட்சம் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்காக. அது என்னென்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லூர் வரகு, இது வந்து கடலூர் மாவட்டத்துடைய நல்லூர் வரகு, அடுத்து நாகப்பட்டினத்துடைய வேதாரண்ய முல்லை, திண்டுக்கல்லுடைய நத்தம் புலி, அடுத்து ஆயக்குடி கொய்யா, அடுத்து பாத்தீங்கன்னா கப்பல்பட்டி கரும்பு முருங்கை. இந்த 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கு 15 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சோழவந்தான் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றும் திட்டமானது செயல்படுத்தப்படும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45,000 ஏக்கர் நிலங்கள் தரிசு நிலங்களானது விளைநிலங்களாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ வர நிதியாண்டிலையும் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி, தமிழ்நாடு முந்திரி வாரியம் எத்தனை கோடியில் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் 10 கோடியில். ஸோ தமிழ்நாட்டில் முந்திரி உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு 10 கோடியில் முந்திரி வாரியமானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மத்திய பட்ஜெட் பார்த்துருப்போம். மத்திய பட்ஜெட்ல மக்கானா வாரியம் அமைக்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க. தாமரை விதைகளுக்கான வாரியம் அமைக்கப்படும் சொல்லிட்டு. ஸோ அது எங்க அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ தமிழ்நாடு முந்திரி வாரியம், இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா முந்திரி உற்பத்தியில் இந்தியாவில் 4வது இடத்துல இருக்கு, ஆனால் ஏற்றுமதியில் 2வது இடத்துல இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த முந்திரி உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக தமிழ்நாடு முந்திரி வாரியமானது 10 கோடியில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பெண்கள் இப்போ கோழி வளர்ப்புல ஆர்வமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கோழி பண்ணைகள் அமைக்கிறதுக்கு மானியம் வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஊரக கிராமப்புறங்களை சேர்ந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைகள் அமைக்கிறதுக்காக 50% மானியமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி, அதாவது மானியமானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக 6 கோடி பட்ஜெட்ல ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ அதன்படி 360 ஊரக பகுதியை சேர்ந்த ஏழை பெண்கள் வந்து கோழி பண்ணைகள் அமைக்கலாம். அதுக்காக கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு 50% மானியமானது வழங்கப்படும். அடுத்து 5000 பால் உற்பத்தியாளர்கள் அல்லது பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் பெண்கள் இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வருவாயை அதிகப்படுத்துறதுக்காக, ஏற்கனவே உள்ள வருவாயை அதிகப்படுத்துறதுக்காக சிறிய அளவிலான பால் பண்ணை திட்டமானது தமிழக அரசின் 4% வட்டி மானியத்தோட செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்க பால் பண்ணைகள் அமைக்க விரும்புறாங்க அப்படின்னா அந்த பால் பண்ணைகள் அமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசு 4% வட்டி மானியம், கடன் வாங்குவாங்க இல்லையா பேங்க்ல, அதுல வந்து 4% வட்டி மானியம் தமிழக அரசு வழங்கும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உழவர் சந்தை காய்கறிகள், அதாவது இப்போ உழவர் சந்தை காய்கறிகள் பாத்தீங்கன்னா நுகர்வோர் இல்லத்துக்கே கொண்டு சேர்ப்பதற்காக திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து டெல்டா மாவட்டங்களில் 22 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களானது ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நுண்ணீர் பாசன அமைப்புகள், ஸோ வர நிதியாண்டுல 3 லட்சம் ஏக்கருக்கு 1168 கோடியில் 1.30 லட்சம் உழவர்கள் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசன அமைப்புகளானது நிறுவப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அடுத்து நெல் உற்பத்தி திறன்ல பாத்தீங்கன்னா ஜப்பான், சீனா, வியட்நாம் இந்த நாடுகளில் உயரிய டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க, ஹை டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உழவர்களும் தெரிஞ்சு கொள்ளும் வகையில் இந்த 3 நாடுகளுக்கு 100 விவசாயிகள் வந்து சுற்றுலாவாக அழைத்து செல்லப்படுவாங்க அப்படின்னு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கமானது 125 கோடியில் செயல்படுத்தப்படும். ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம்னா ஊட்டச்சத்து மிகுந்த வேளாண் பொருட்களை அதிகமாக சாகுபடி செய்யறதுக்காக விளைவிக்கிறதுக்காக இந்த ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம். ஸோ ஊட்டச்சத்து மிகுந்த விளைபொருட்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காகவும் உழவர்களுடைய வருமானத்தை உயர்த்துறதுக்காகவும் இந்த ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் 125 கோடியில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தக்காளி, கத்தரி, அடுத்து வெண்டை, மிளகாய், கொத்தவரை, கீரை இந்த மாதிரி ஒரு 6 வகை காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பானது 15 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பப்பாளி, கொய்யா, எலுமிச்சை இந்த மாதிரி 3 வகை பழச்செடிகள் அடங்கிய பழச்செடி தொகுப்புகள் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பயறு பெருக்க திட்டம். ஸோ வர நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா பயறு பெருக்க திட்டமானது 5.72 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் 2.50 லட்சம் உழவர்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. பயிர் பெருக்கம் திட்டம் அப்படின்னா பயிர் வகைகள் இருக்கு இல்லையா, அதை அதிகமாக விளைவிக்கிறதுக்காக இந்த திட்டம். நெக்ஸ்ட் உழவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க விளைவித்த காய்கனிகளை வந்து நுகர்வோருக்கு நேரடியாக அவங்க கொண்டு போய் விற்பனை செய்யறதுக்காக வாகனங்கள் 4000 நடமாடும் விற்பனை வண்டிகளானது விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் இந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா விபத்து காரணமாக மரணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இழப்பீட்டு தொகையாக 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இழப்பீட்டு தொகையை 1 லட்சம் ரூபாயா இருந்தது அதை 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உடல் உறுப்பு இழந்திருக்காங்க ஆக்சிடென்ட்ல அப்படின்னா அவங்களுக்கு நிதியுதவியானது 25,000 வழங்கப்பட்டது, அதை 1 லட்சமாக அதிகப்படுத்திருக்காங்க. இயற்கை மரணம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20,000 ரூபாய் முன்னாடி வழங்கிட்டு வந்தாங்க, அது இப்போ 30,000 உயர்த்திருக்காங்க. அடுத்து ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம். ஸோ தென்னை வந்து அதிகமாக வளர்ப்பதற்காக, தென்னை வளர்ப்பு அதிகப்படுத்துறதுக்காக ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் 35.26 கோடியில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. கோடை கால பயிர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் போது அங்கங்கே புறநானூற்று வரிகளை வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் 2 திருக்குறள் சொல்லியிருப்பாரு. அதுல ஒண்ணுதான் இந்த பல குடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அழகுடை நீளவர் என்பது. ஸோ இது வந்து உழவருடைய வலிமை பற்றி சொல்லக்கூடிய திருக்குறள். இதை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட்ஜெட்டில். நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். இதோட வந்து வேளாண் பட்ஜெட் வந்து நிறைவடையுது. நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது 20ஆம் தேதி வந்து மேக்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் இதில் வந்து ப்ளஸ் டெஸ்ட்டும் வரும், கிளாஸும் வரும், டெஸ்ட்டும் வரும். ஃபீஸ் வந்து 500 ரூபி. ஸோ இதுக்கான ஷெட்யூல் வேணா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். எப்படி நடக்கும், ஏதாவது டவுட் இருக்குனாலும் காண்டாக்ட் நம்பர் இருக்குல்லையே அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வந்து நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக நியூ தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் வந்து 250. ஓல்டு தமிழ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் வந்து 200 ரூபி. ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்று வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1000. இரண்டாவது கேள்வி, மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் எத்தனை கோடியில் செயல்படுத்தப்படும்? ஆன்சர் 22.8 கோடி. மூன்றாவது கேள்வி, உழவரை தேடி வேளாண் துறை திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஓராண்டுக்குள். நான்காவது கேள்வி, பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு டேஷ் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 841 கோடி. ஐந்தாவது கேள்வி, 2025-26 நிதியாண்டில் எத்தனை உழவர்களுக்கு சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்க மானியம் வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் 1000 உழவர்கள். ஆறாவது கேள்வி, நடப்பாண்டில் எத்தனை கோடி அளவுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் 17,000 கோடி. ஏழாவது கேள்வி, எந்த மாவட்டத்தை தவிர்த்து பிற மாவட்டங்களில் இயற்கை வேளாண்மை விரிவாக்கத்துக்கான புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும்? ஆன்சர் சென்னை. எட்டாவது கேள்வி, பருத்தி சாகுபடி திட்டம் எந்த ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 2021-22. ஒன்பதாவது கேள்வி, எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 5. பத்தாவது கேள்வி, தமிழ்நாடு முந்திரி வாரியம் எத்தனை கோடியில் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 கோடி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.